ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக கருதி உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் அதிகாலையிலேயே அவர்கள் இந்த ஆராதனையை பல இடத்துல நடத்துகிறாங்க. இது உங்கள் வசதிக்காக தான் இவ்வளோ தாமதமாக தொடங்கி நம்ம இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் தாண்டி அதையும் தாமதமாக வரவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? சரி, போகட்டும். கர்த்தர் நல்லவர், நீங்களும் ரொம்ப நல்லவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததாக சொல்லப்பட்டு வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே அதை குறித்த ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இயேசு மரித்தது உண்மை, அவர் உயிர்த்து எழுந்ததும் உண்மை. இப்போ என்ன ஒரு கேள்வின்னா, அவர் எதுக்கு 2 நாள் கழித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார்? இதுதான் கேள்வி. நீங்கள் கேட்டீங்களோ கேட்கலையோ, உங்களுக்கு கேட்கறதுக்கு தோணுதோ இல்லையோ, நானே அந்த கேள்வியை எழுப்புகிறேன். உங்களுக்கு அந்த கேள்வி எழும்பவில்லையா? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதணுன்றது பிதாவினுடைய தீர்மானம், அது முடிவாகிவிட்டது. உயிர்த்தெழுந்தால் தான் அது ஒரு பெரிய அற்புதம் என்பது தெரிஞ்சுவிட்டது. ஏன் அன்றைக்கே, நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மரித்த அன்றைக்கே ஏன் உயிர்த்தெழுந்திருக்கக்கூடாது? ஏன் உயிர்த்திருக்க விரும்பவில்லை? எதற்காக 2 நாள் அவர் அதில் அமைதியாக இருந்து 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் என்றைக்காவது சிந்தித்தது உண்டா? சொல்லுங்கள். யாருக்காவது இந்த கேள்வி எழும்பினது உண்டா? அப்படி கேள்வி எழும்ப அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைத்தது உண்டா? தெரிந்தவர்கள் இருந்தால் கையை உயர்த்துங்க. இதை பற்றிய காரியம் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லனாலும் பரவாயில்ல, கையை உயர்த்துங்க. ஆமாங்க, எனக்கு தெரியுங்க. அது யாருக்குமே தெரியாதா? சரி, கொஞ்சம் நான் சொல்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இயேசு எதற்காக 3ஆவது நாள் போய் உயிர்த்தெழுந்தார்? நியாயமான கேள்வி தானே. உயிர்த்தெழுதணுன்றது முடிவான பிற்பாடு அட்லீஸ்ட் ஒரு மறுநாளே உயிர்த்தெழுந்திருந்துருக்கலாங்க. அப்போ இந்த 3 நாள் என்பது எதற்காக என்று சொன்னால், அதை பற்றி ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவதும் நீங்கள் தெரிந்து கொள்வதும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசணுன்னா நிறைய பேசி கொடுக்கலாம். அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக நடந்த காரியங்கள், வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க காரியங்களை காலங்காலமாக நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேத பகுதியை அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து நிறைய சத்தியங்களை நான் புரிந்து கொண்டோம். இருந்தாலும் இது தெரியாத ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்வது நல்லது என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், உங்களோடு கூட இணைந்து சேர்ந்து இந்த காரியத்தை நான் தெரிந்து கொள்வதையும் புரிந்து கொள்வதிலையும் நான் சந்தோஷப்படுகிறேன். இது சபையாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நம்ம அநேக காரியங்களை அறிந்து வச்சுருக்கோம். இதுபோல் சில காரியங்களையும் நாம் அறிந்து கொள்வது நல்லது. இயேசு வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, யூதருடைய கலாச்சாரம், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குன்றது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அதுபோல் யூதர்களுக்கென்று ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் இருந்தது. அது என்னவென்று சொன்னால், மரித்து போனவர்களை என்றைக்குமே எப்பொழுதுமே பூமியிலே குழி தோண்டி புதைக்க மாட்டார்களாம். இது அவங்களுடைய கலாச்சாரம். யூதர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, யார் மரித்தாலும், இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், எங்கள் பார்த்தாலும் ஒன்று குழி தோண்டி புதைக்கிறோம் பாருங்கள், அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களாம். இதையெல்லாம் நான் என்ன சொல்கிறது, இந்த புத்தகத்தின் இந்த வசனத்தினுடைய காரியங்களை குறித்த சில ஆராய்ச்சி குறிப்புகளிலிருந்து
படித்து தெரிந்து கொண்டதை நான் சொல்கிறேன். எனக்கு நான் போய் யூதரில் போய் பார்த்துட்டேன் வந்து சொல்கிறேன் இல்லை. அதை பற்றி இருக்கிற குறிப்புகள் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். கவனிங்க, அவர்கள் பூமியில் மண்ணை தோண்டி புதைக்கிற பழக்கமே கிடையாது. அது ஒன்றாச்சா. அப்புறம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எப்பொழுதுமே யார் மரித்தாலும் என்றைக்கு மரித்தாலும் அன்றைக்கே அடக்கம் பண்ணிடுவாங்க. அது அவங்க வழக்கம். ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அன்றைக்கே அடக்கம் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு இரவு கூட தங்க விட மாட்டாங்க. காலையில் இறந்தாலும் சரி, மதியம் இறந்தாலும் சரி, அன்றைக்கே அடக்கம் பண்ணுவது தான் அவங்களுடைய வழக்கம். இது ஒன்றாச்சுங்களா? சரி, எப்படி சரி? அப்புறம் எங்கே தான் புதைப்பாங்க? மண்ணை தோண்டி புதைக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது என்ன? அதை சொல்கிறேன். நிலத்துக்கு அடியிலேயே குகை போல தோண்டி, குகை போல் ரொம்ப தூரத்துக்கு குகை போல் போகுமா. அவங்க புதைக்கிறத இறந்து போன உடலை புதைக்கிற விதங்களை பாருங்கள். உள்ளே கொண்டுட்டு போய் குகை போல் உள்ளர போகுமா, தூரம் போய் ஒரு 3-4 மாதம் அளவுக்கு அந்த பாடி அங்கே இருக்கிறது போல் அங்கே அந்த இடத்துல தயார் செய்து அதில் தான் அடக்கம் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லப்பா. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல. எனக்கு முந்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் இப்போது தான் இதை பற்றிலாம் நான் வாசிக்கும்போது, இதுக்கான சில ரெஃபரன்ஸ்லாம் தேடும்போது இந்த காரியங்களை நான் தெரிந்து கொண்டதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக, இந்த ஒரு மெத்தேடு மட்டும் இல்லை, கற்களாலே அறை போல கற்களாலே செய்வாங்களாம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கல்லறை கட்டுறோம் பார்த்தீங்களா. இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்லறை என்கிற பேர் எதற்கு வந்துன்னா, கல்லால் கட்டப்பட்ட அறை, கல் அறை. அதனால் கற்களாலேயே அறைகள் போல கட்டி அது உள்ளரையும் கொண்டு போய் வைப்பார்களாம். இங்கு ஆண்டவர் இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எப்படி என்று சொன்னால், அது ஒரு குகை போல ஒரு வைக்கப்படாத இடம் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அங்கே தான் ஆண்டவர் இயேசுவை கொண்டு வைத்தார்கள். அதை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆண்டவர் வைக்கப்பட்ட சரீரத்தை வைக்கப்பட்ட இந்த இடத்த ஒரு பெரிய கல்லினால் அந்த அறையை மூடினதுனால கல் அறை என்று பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. என்ன, கல்லால் மூடப்பட்டதுனால் அது ஒரு அறை தானே. ஏன்னா அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுவது என்று சொன்னால் அவனை கொண்டுட்டு போய் சிறையில் வைக்கிறது தான் சாமான். அது போல தான், அது ஒரு சிறைச்சாலை போல தான் அது. இப்படித்தான் கற்களால் மூடப்பட்ட அறையில் கொண்டு போய் வைப்பார்களாம். சரி, மரித்து போனவர்களை எப்படி அடக்கம் பண்ணுவார்கள் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூதருடைய வழக்கத்தின்படி முதலாவது நம்ம ஊரில் செய்கிறது போல தான், இறந்த உடனே அந்த உடலை நன்றாக கழுவி விடுவார்கள். நம்மளாம் குளிப்பாட்டுறோம் இல்லையா, அதே போல் கழுவி விட்ட பிற்பாடு அந்த நாட்டிலே தேசத்தில் ஒரு விதமான இலை, பச்சிலை என்று சொல்கிறோம்ல, அது போல் ஒரு விதமான தழை, அதிலேருந்து சாறு எடுத்து அந்த சாறை என்ன செய்வார்கள், உடம்பு முழுசும் தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசுவாங்க. பூசிட்டு திரும்ப என்ன செய்வாங்க, திரும்ப மேலே ஒரு வெள்ளை துணினால் தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த சீலையை சுற்றுவாங்க. சுற்றிட்டு திரும்பவும் அதே தழை, அதே சாறை எடுத்து திரும்ப அது மேலே பூசுவாங்களாம். இந்த துணி மேலே, துணியை சுற்றின பிற்பாடு சீலை சுற்றின அது மேலேயும் பூசுவாங்களாம். இப்படி பூசின பிற்பாடு திரும்ப அது மேலே ஒரு சீலையை சுற்றுவாங்களாம். 2 முறை இந்த தழையை பூசுவாங்க, 2 முறை உடம்பை என்ன செய்வாங்க, முழுக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் முகமே தெரியாத அளவுக்கு வெள்ளை துணியினாலே சீலையினாலே சுற்றுவார்களாம். இப்படி சுற்றி தான் மரித்து போன உடலை அவர்கள் கொண்டு போய் எங்கே வைக்கிறார்களோ வைப்பார்கள். நான் சொன்ன 2-3 விதங்களிலே அடக்கம் பண்ணுவதாக நான் உங்களுக்கு சொன்னேன். அது மட்டுமல்ல, இப்படி கொண்டு போய் அவர்கள் வைத்த பிற்பாடு என்ன செய்வார் என்று சொன்னால், அவருடைய நம்பிக்கை, அந்த யூதருடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இப்படி மரித்து போன உடலை இந்த மாதிரிலாம் செய்து விட்ட பிற்பாடு யாராக இருந்தாலும் 3 நாள் அளவுக்கும் மரித்து போன அந்த மனுஷனுடைய ஆவி
எங்கே கொண்டு போய் வைத்தார்களோ அந்த இடத்துலையே தான் சுற்றிட்டு இருக்குமா என்பது அவங்க நம்பிக்கை. நான் சொல்கிறத நினைக்காதீங்க. யூதர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இன்றைக்கும் அந்த அந்த பழக்கங்கள், அந்த மாதிரி சிந்தனைகள் சில இடங்களில் பேசிக்கொள்கிறாங்க. கவனிங்க, 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி இறந்து போன அந்த உடம்பையே சுற்றிக்கிட்டு இருக்குமா. இந்த 3 நாள் கழித்து 3ஆம் நாள் தான் என்ன செய்யுமா, அந்த ஆவி அந்த சரீரத்தை விட்டு வெளியேறிடுமா. அந்த சரீரத்தை விட்டுனா சரீரத்தை விட்டு உயிர் போயிடுச்சு, சரீரத்துக்கு பக்கத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த ஆவி சரீரத்தை விட்டு விலகி போயிடுமா. அதை தான் நம்ம வழக்கப்படி பேசிக்கிறது என்னென்னா, அவங்க ஆத்மா சாந்தி அடையுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி 3ஆவது நாளில் என்னது, இந்த ஆவி போயிடுமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு நாளே உயிர்த்தெழுந்தாருன்னு வச்சிங்க. அது ஏன் அவர் உயிர்த்தெழலைன்னு நான் சொல்கிறேன். அன்றைக்கு இறந்த அப்போவே உயிர்த்தெழலாம், அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. இதுக்காக 2 நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாளே அவர் உயிர்த்தெழுந்திருந்தார்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் உசுரே போகவே இல்லை, இவர் சாகவே இல்லை, அவர் செத்தது போல் மயக்கத்தில் இருந்தார், அதனால் உயிரோடு எழுந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கண்ணா. அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? அது நிறைய அவரை பற்றி நிறைய கதைகள்லாம் வந்துட்டுருக்குங்க. ஏசுநாதர் சாகலை, அவர் உயிரோடு இருக்கும்போதே கொண்டு போய் வச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டாங்கலாம் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் கற்பனை கதைகள். அப்போ இயேசு என்ன செய்தார், அன்றைக்கே உயிர் தேர்ந்திருந்தார்னா என்ன சொல்லியிருப்பாங்க, இவருடைய உயிர் போகலை, மயக்கத்தில் இருந்தார், உயிர்ந்துட்டார். இப்போ பாருங்கள், ஒரு 4 நாளுக்கு முன்னாடி செய்தி நீங்கள் சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஊரில் ஒரு வியாதிஸ்தர் ஒருவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, இனிமேல் பழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதோடு மட்டுமில்லை, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உயிர் போடுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் செய்திகள் வந்தது, நான் சொல்கிறேன், மீடியாவில் வந்தது. நீங்கள் யாராவது பார்த்துருக்கலாம். நான் பேப்பர்லேயும் பார்த்தேன், நியூஸ்லேயும் பார்த்தேன். கவனிங்க, அதில் வந்த செய்தி இது. உடனே அதே போல் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அவர் இறந்துட்டதாக கருதி அந்த ஃப்ரீசர் பாக்ஸெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் வச்சுட்டாங்க. செய்தி எப்படி தெரியுமா வருது, ஃப்ரீசர் பாக்ஸை திறந்து மரித்து போனவர் உயிரோடு எழுந்தார் என்று நியூஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் நடந்து போச்சு. கண்ணை வீழ்ச்சி பார்க்குறாரு, கையை அசைக்கிறாரு. இதில் என்ன வேடிக்கைன்னு கேளுங்களேன். சொந்த பந்தங்கள்லாம் செய்தி சொல்லியாச்சுங்க, இவர் இறந்த செய்தியை சொல்லி எல்லாம் மாலையோடு வந்து நிற்கிறாங்க. இதை நான் வீடியோவை பார்த்தேன், ஒரே கூட்டங்க அவங்க வீட்டில். இதில் எல்லாம் டென்ஷன், ரொம்ப வினோதமாக போகுதுங்க இந்த செய்தி. என்ன, டாக்டர் இப்படி சொன்னார், இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் உயிர் இருக்கிறத கண்டுபிடிச்சி பக்கத்தில் ஒரு பிரைமரி ஹெல்த் செல்லில் போய் செக் பண்ணுறாங்க. ஆமாம் உயிர் இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் திரும்ப டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக. அவ்வளோதான் எனக்கு தெரியும். இப்போ திரும்ப ஒரு உசுரோடு தான் இருக்கிறாரா, நல்லா ஆகிட்டாரான்றது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வந்த விஷயம் வேறு. பாருங்கள், இப்படிலாம் நம்ம இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். இங்கே இதை பற்றி என்ன நினைக்க வேண்டியதாக இருக்குது. இவர் இறந்து போய் உயிர் வந்ததுன்னு நினைக்கிறதா, இவர் இறக்காமையே இந்த மருத்துவர் தவறாக கணித்து என்ன இறந்து விட்டதாக சொல்லி உயிர் உள்ளுக்குள்ளே இருந்திருக்குது என்று நம்ம சொல்லுவதா, ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா? இப்படி தான் இயேசுநாதருக்கு நிலைமை வந்திருக்கும். அவர் அன்றைக்கே உயிர் தெழுந்துதான்னு வச்சிங்களேன். என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ என்ன பேசிக்கிறாங்க எல்லோரும், இது ஹாஸ்பிட்டலு சரியில்லை, டாக்டர் சரியில்லை, ஒழுங்காக கவனிக்கலை, பார்க்கல, உயிர் இருக்கிற மனுஷனை போய் செத்துட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்படி தான் பேசிப்பாங்க. அதுதான் டென்ஷனாக பேசிக்கிறாங்க எல்லோரும். எதுக்கு அப்படி சொல்லணும் போகணுன்னு. இது வேறு விதத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப வேடிக்கையாகவும் சிரிப்பாக. அந்த என்ன சிரிப்புன்னு கேட்குறீங்களா? எல்லோரும் சரி, சாக போன மனுஷன் உயிரோடு இருக்கிறாரு, யாரும் சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரியலிங்க அந்த நியூஸில். இவர் ஏன்டா உயிரோடு வந்தன்ற மாதிரி தாங்க அந்த அங்கே நடந்த காட்சியை நான் சொல்கிறேன். டாக்டர் சொன்னதாகவே இருக்கட்டும், தவறாக சொன்னதாக இருக்கட்டும், சரி பரவாயில்ல, மனுஷன் பொழைச்சிட்டாடுன்னு சொல்லி யாருமே சந்தோஷமாக அந்த முகத்தை நான் பார்க்கலைங்க. அவங்கவுங்க நான் லீவு போட்டு வந்துட்டேன், நான் தூரத்துலேருந்து செய்தி, நான் செஞ்சிலேருந்து வந்தேன், நான் காஞ்சிலேருந்து வந்தேன், இப்படி ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் ஆதங்கப்படுறாங்க. சரி வந்தேன் என்ன என்னங்க இது, என்னை எதுக்கு வீணாக அலைய வச்சிங்கன்னா ரொம்ப டென்ஷனாக வராங்க. அப்போ இந்த மனுஷன் உசுறு வந்ததை பற்றி யாருமே அவங்கவுங்களுக்கு பணம் வேற, நிறைய பேர் மாலை வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே ஜெனியூனாக நடந்ததுங்க. அப்போ அதை குறித்து அவங்க என்ன வருத்தப்படுறதா தெரியுது பாருங்கள். உள்ளுக்குள்ளே நான் நினைக்கிறது, இவர் ஏன்ப்பா உயிரோடு வந்தாருன்ற மாதிரி இருக்கப்போ, அப்போது செத்துட்டாரா தான் அவங்க கவனிப்பாங்களா? சரி பரவாயில்ல, வந்ததை அவர் உயிரோடு பார்த்துமேன்ற அந்த மைண்ட் இல்லை பாருங்கள்.
நான் அந்த கோணத்தில் அதை சிந்திக்கிறேன். அதாவது டாக்டர்கள் வந்து தவறாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்றது தவறு தான். அதை நீங்கள் போய் கேட்குறது அது வேறு விஷயம். அதை வந்து வெளிப்படையாக இப்படி காட்டிக்கொள்வது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு மனசுக்கு படலை. நான் இன்றைக்கு இந்த செய்திகளை நினைக்கும் போது நான் அதை சிந்தித்து பார்த்தேன். மனுஷன் உலகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செத்து போன உசோட வந்தால் கூட யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க போடுறது. இது என்ன உலகம், இது என்ன அன்பு, இது என்ன பாசம், இது என்ன உறவு எனக்கு தெரியல. யோசித்து பாருங்கள், இதுதான் உலகம். சரி, போகட்டும். எனவே இயேசு முதல் நாள் உயிர்த்தெழல, இப்போ 2வது நாள் உயிர்த்தெழுந்தால் என்ன இருக்கும்? அந்த ஆவி இங்கே பாருங்கள், அடுத்த நாள் 2வது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார்னா இந்த ஆவி எங்கே இருக்குன்றது அவங்க நம்பிக்கை. இறந்து போனவங்களுடைய ஆவி அந்த உடம்பை சுற்றியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குமா, அது அவங்க நம்பிக்கை. அதனால் என்னாச்சு, இப்போ இந்த ஆவியை திடீர்னு அவங்க உடம்புகளில் இயேசுநாதர் உடம்புல பூந்துச்சு. ஓஹோ, கதை இப்படி போயிடும். அதனால் இயேசு 2வது நாளும் உயிர்த்தெழலை. சரி, அப்புறம் 3வது நாள் என்னாச்சு? 3வது நாள் 3 நாள் வரைக்கும் தான் இருக்கும். 3ஆம் நாள் அந்த எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும், எந்த ஆவியாக இருந்தாலும், மரித்து போன உடம்பை சுற்றிட்டு இருக்கிற ஆவி 3வது நாள் என்ன செய்யுமா, தூரமாக போயிடுமா. இது வந்து அவங்க நம்பிக்கை. இன்றைக்கும் உலகத்தார்களும் புற ஜாதியார்களும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று சொல்லி போய் என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த கர்ம காரியம் பண்ணுறது ஏதோ அவங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விடுங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இயேசு என்ன செய்தார், அது வரைக்கும் காத்திருந்தார், பொறுத்திருந்தார். என்னது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வர வேண்டாம் என்பதற்கு 3வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்படி உயிர்த்தெழுந்த இந்த இயேசு வாழ்க்கையில் நடந்ததை ஒரு சில காரியங்களை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்க ஆசைப்படுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். பார்க்கலாம். முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்தார்கள். என்றைக்கு வந்தார்கள்? 3வது நாள் வராங்க. கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்திறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இவர்கள் எதற்காக இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இந்த கல்லறைக்கு வந்ததாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? எதற்காக வந்தார் என்று தெரியுமா உங்களுக்கு? எதற்காக வந்தார்? நீங்கள் நினைக்கிறது பாரு, இயேசுவை பார்ப்பதற்காக. இயேசு தான் மரிச்சிட்டாரு. மரித்து போன இயேசுவை பார்க்க வந்தார்களா? பார்த்து என்ன செய்ய போகிறாங்க, எதுக்காக வந்தாங்க என்று சொன்னால், அங்கே உள்ள அந்த காலத்தில் உள்ள ஒரு கலாச்சாரத்தை நான் சொல்கிறேன். இந்த 3வது நாளில் அந்த ஆவி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா திரும்பவும் என்ன செய்வாங்கன்னா, நான் முன்பு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு இலையினால் பூசுவாங்க. அதே போல் ஒரு தைலம் கொண்டு வந்து திரும்ப அந்த சரீரத்து மேலே பூசிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அழுதுட்டு போயிடுவாங்களாம். இது வந்து அந்த நாட்டிலே, அந்த தேசத்திலே, அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்க வழக்கம். இங்கே கவனிங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வரேன், நம்ம கிராமத்துக்கு வரேன். இன்றைக்கும் பாருங்கள், 7ஆம் துக்கம், 9ஆம் துக்கம் சொல்கிறீங்களா? சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7வது நாள், 9வது நாள், ஏதோ ஒரு நாளை வச்சுக்கிறாங்க துக்கம்னு சொல்லி என்னென்னமோ அவங்க பண்ணுறாங்க. சில சடங்குகள் செய்கிறது நான் சொல்கிறேன். அப்போ யூதருடைய வழக்கத்தை நான் சொல்கிறேன். 3வது நாள் போய் அதே போல் தான் ஒரு துக்கம் அனுசரிக்க வண்ணமாக அங்கே போயிருக்கிறாங்க. இதுதான் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்ததாக போட்டிருக்கிறது பாருங்க. 2வது வசனத்தில், பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து
வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கவனிங்க, என்ன போட்டிருக்குது? வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் போட்டிருக்கு. அப்போ தேவதூதன் வந்து உட்கார்ற அளவுக்கு உள்ள ஒரு பெரிய கல்லாக இருந்திருக்குது. அது வாசலில் மூடப்பட்ட கல்லாக இருந்தது. அந்த கல்லை யார் புரட்டி தள்ளினதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வாசலில் இருந்த கல்லை, அந்த கல்லறையின் வாசலில் வெளியே இருந்த கல்லை புரட்டிட்டு தள்ளிட்டு அதன் மேலே ஏறி உட்கார்ந்ததாக போட்டிருக்குது. எதற்காக இந்த கல் தள்ளப்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எதற்காக இந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நினைக்க தோணும்? சிலர் இப்படி நினைக்கலாம், ஓ, தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளினதுக்கப்புறமா தான் உள்ளே இருந்து இயேசு வந்திருக்காரு, அப்படி தான் நினைப்பாங்க மேலோட்டமாக. பொதுவாக எல்லாருமே கிடையாது, அது உண்மை, அது கிடையாது. நம்ம இப்படி நினைக்கலாம், ஓ, ஆண்டவர் தேவதூதன் அனுப்புனார், இந்த கல்லை புரட்டி தள்ள சொன்னார், உடனே உள்ளே இருந்த இயேசு உயிர்த்தெழுந்து வெளில வந்துட்டார். நெவர், அது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்? 7வது வசனத்தை பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கே தேவதூதன் சொல்கிறாரு, இந்த கல்லறைக்கு வந்த அந்த மகதலேனா மரியாளும் இந்த மரியாளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா எங்கே வந்தீங்க, என்ன செய்தி? அடையாம நீ வேறு, அவர் எப்போவே எழுந்து போயிட்டார். அந்த வார்த்தையை பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தன் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்த வந்து பாருங்கள், போய் நல்லா போய் பாருங்கள். சரி, உயிர்த்தெழுந்தார், அங்கே இல்லைன்றதெல்லாம் உண்மை தான். அவர் எப்போ உயிர்த்தெழுந்தார்ன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அங்கே எழுதப்பட்டிருக்குது 7வது வசனத்தில், அவர் உங்களுக்கு முன்னதாகவே எங்கே போயிட்டார்? அவர் போயே சேர்ந்துட்டார், இப்போ இல்லை. அப்போ நான் சொல்ல வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் சரீரத்தில் தான் உயிர்த்தெழுந்தார், சரீர பிரகாரமாக தான் காட்சியளித்தார், ஆவியாலாம் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நான் சொல்கிறேன். மூடப்பட்டிருந்த அந்த கல் திறக்கப்படாமலேயே இயேசு அந்த கல்லறையை விட்டு வெளியில் வந்திருக்கிறார் என்பது தான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் யோசிக்கலாம், சரி அவர் தான் போயிட்டாருன்றீங்க, அப்புறம் எதுக்குங்க அந்த தேவதூதனை வந்து இந்த கல்லை புரட்டினார், தள்ளினார், உட்காந்தாருன்னு அங்கே எழுதியிருக்குங்க, அது எதுக்கு தரணும்? அப்படியே இருக்க வேண்டியதானே. இந்த கல் எதற்காக தள்ளப்பட்டது, திறக்கப்பட்டது என்று சொன்னால், உள்ளே இருக்கிற வெளியில் வர்றதுக்காக அல்ல, அதுக்கு அது அவசியமும் இல்லை. ஆண்டவருடைய வல்லமை, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, அவர் உயிரோடு இருக்கிறவர்களை செய்த அற்புதங்கள், வல்லமைகள், அடையாளங்களை விட அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு செய்கிற வல்லமைகள் வேறுபட்டது, வித்தியாசப்பட்டது. அதில் ஆண்டுடைய வல்லமையும் விளங்குகிறது பிரியமானவர்களே. எனவே இதுதான் நான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். என்னது பாருங்கள், குகை இருக்குது, கல் இருக்கவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இன்னும் சில உதாரணங்களை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்படிலாம் நடந்திருக்குமா, சாத்தியமா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே நான் பார்க்குறோம் என்ன நடந்தது. இயேசு வெளியில் வந்து விட்டார். வந்த பிற்பாடு, அவர் போன பிற்பாடு தான் தேவதூதன் அங்கே வந்து இறங்கி அந்த கல்லை புரட்டி அந்த கல் மேலே உட்கார்ந்து என்ன செய்தி சொல்கிறாரு, வரவங்களுக்கு செய்தி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, இந்த மாதிரி வருவாங்கன்றது அவருக்கு தெரியும். இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து போகிற ஒரு பழக்கத்தில் எல்லாம் வரதான் செய்வாங்க. வந்தவங்க என்ன செய்வாங்க, இந்த கல் மூடப்பட்டிருக்கிறத பார்த்து என்ன நினைப்பாங்க, உள்ளர தான் அந்த உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறதுன்றது அவர் நினைப்பார்கள். அதனால் என்ன செய்யணும், இப்போ அவர்களுக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தேவதூதன் என்ன செய்கிறாரு, பிதாவின் கட்டளையை பெற்று கல்லை புரட்டி தள்ளி உட்காந்துட்டார். உட்காந்துட்டு வரவங்கள்ட்ட செய்தி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, போய்ப்பார்,
போய் 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 பாருங்க. அப்போ வந்தவங்க வெளியில் இருக்கிறாங்க, உள்ளே போகிறதுக்காக கல்லை புரட்டி போய் நல்லா பாருங்கள், இயேசுநாதர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டார்ன்றாங்க. அதனால் இயேசு உயிர்த்தெழுந்து வெளியில் வருவதற்காக இந்த கல் புரட்டப்படலை என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். இயேசு இப்படிலாம் செய்ய முடியுமா என்பதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கவனித்தீங்களா? கல்லை புரட்டாத நிலையிலேயே கல்லறையை விட்டு வெளியில் வந்த இயேசு. இங்கே நான் பார்க்குறோம், கதவுகள் பூட்டி இருக்கும் பொழுதே இயேசு வந்து நடுவே நிற்கிறாருன்னா என்னங்க இது? கதவு சும்மாலாம் சாத்தியிருக்கல, பூட்டி இருக்குது. அப்போ பூட்டப்பட்ட கதவுக்குள்ளர இயேசு எப்படி வந்திருக்க முடியும்? ஆவியாக வரல, சரீரமாக தான் வந்தான். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்ன என்பதையும் நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ நான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறோம். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சிலருடைய மனதிலே நான் சொல்ல, சிலருக்கு இப்படி கேள்வி எழும்போம். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்ல. இயேசு வாழ்ந்த காலத்திலையும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, இதே போல் எத்தனை பேர் மரித்து உயிர்த்து எழுந்திருக்கிறாங்களே. நாயினூர் விதைவினுடைய மகன் அடக்கம் செய்வதற்கு பாடையிலே சுமந்து கொண்டு வராங்க. இயேசுநாதரை போய் தொட்டு அவனை உசுரோடு எழுப்பிட்டார். தெரியாதா? மரித்து போன உயிரோடு எழும்பலையா? மரித்து 4 நாள் ஆயின லாசருவை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பலையா? எவீருடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லும் பொழுது இயேசு அவளை திரும்ப உயிரோடு எழுப்பவில்லையா? சுனேமியா ஸ்திரீக்கு பிறந்த மகன் மரித்து போன நிலைமையிலே எலிசா திரும்பவும் வந்து அந்த பிள்ளையை மீட்டு உயிரோடு எழுப்பவில்லையா? யோசித்து பாருங்களேன். இப்படி ஒரு கேள்வி வரும். என்னது? ஆமாம், பைபிள் நிறைய பேர் தான் மரித்தாங்க, உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. அதே போல் தானே இயேசு? நோ, எப்படி அது இது ஒன்றாக முடியும்? எப்படின்னு கேளுங்க. இப்போ நான் சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு அற்புதங்கள் தான். இது போல் இன்னும் அநேக அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. மரித்து போனவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினது. அவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பினது உண்மை. சில காலங்கள் உயிரோடு வாழ்ந்தது உண்மை. திரும்பவும் அவர்கள் மரித்து விட்டார்கள். மனுஷனோடு இந்த உலகத்தோடு வாழ்ந்து, ஒரு மனிதனாக வாழ்ந்து, எல்லா மனுஷனுக்கு வர்றது போல் திரும்ப மரணம் வந்து மரிச்சுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. இயேசு மரித்தது உண்மை, உயிர்த்தெழுந்ததும் உண்மை. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? யார் சொல்லுவா என்ன செய்கிறாருன்னு? நான் அப்படிலாம் புதிர் போட்டு கேள்வி எது கேட்பேன்னா, சும்மா உங்களுக்கு சுத்தலை ஒன்றும் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். என்ன செய்கிறாருன்னா இப்போ என்ன சொல்கிறது இப்போ அப்படின்னு யோசிப்பீங்க இல்லை? என்ன செய்கிறாரு? அவர் உயிரோடு இருக்கிறாரு. இயேசு உயிரோடு இருக்கார். ஆனால் கவனிங்க, இப்போ நான் சொன்ன நாயினூர் விதவை மகனாக இருக்கட்டும், லாசருவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? அப்போ இல்லையே. ஆனால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அது உண்மை தானே? அதை நம்ம உணர்றோம் தானே? அதை நம்ம ஒத்துக்கொள்கிறோம் தானே? நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு அவர் இணைஞ்சிருக்காரு தானே? அதை நம்ம அனுபவிக்கிறோம் தானே? நம்ம அதை ரசிக்கிறோம், ருசிக்கிறோம், அதை நம்ம அனுபவிக்கிறோம் தானே? எனவே ஆண்டவர் உயிர்த்தெழுதலில் ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே இந்த கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் தான் இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் என்றே இருக்காது. இன்றைக்கு எப்படி இந்த கிறிஸ்டியானிட்டி உருவானது தெரியுமா?
இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்ததினால்தான் உண்டானது. அப்படி அவர் மாத்திரம் அப்படி ஒரு வேளை இயேசு உயிர்த்தெழாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், பவுல் சொல்கிறாரு, எழுதுகிறார் ஒரு இடத்துல, கொரிந்தியரில் தான் எழுதுகிறாரு, நாங்கள் பிரசங்கிப்பதும் நாங்கள் பேசுகிறது எல்லாமே விருதா, இயேசு மட்டும் ஒரு உயிர்த்தெழா விட்டால் நாங்கள் அவர் என்ன செய்யுது? ஆமாம், அதில் ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்து என்று சொல்லும்போது அதை ஒரு மதம் என்கிற ஒரு போர்வையிலே பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, ஒரு மதத்தை சார்ந்த ஒரு வழக்கமும் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனாக வாழ வழிவகுக்கிறது, வழிகாட்டக்கூடியது தான் கிறிஸ்தவம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு சொல்லி தருவது தான் கிறிஸ்தவம். மனிதனாக வாழ வேண்டும், நம்ம எப்படி வாழணும் என்பதை நமக்கு வகுத்து தருவது தான் கிறிஸ்தவம். அதற்கான வழிகாட்டி தான் இந்த வேத புத்தகம். கவனிங்க, இன்றைக்கு உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் ஹிந்துயிசம், இஸ்லாமிசம், புத்தியிசம், இந்த இஸ்ஸம் என்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டேன். அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லணும், கம்யூனிசம், இஸ்ஸம் என்று சொல்லி புத்தியிசம் என எல்லாமே இஸ்ஸம் என்கிற வார்த்தையில் தான் வருது, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவம் மட்டும் கிறிஸ்டியிசம் எங்கேயுமே சொல்லதே கிடையாது. கிறிஸ்டியானிட்டி, நீங்கள் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டி தான் என்ற வார்த்தை தான் வருமே தவிர கிறிஸ்டியிசமே கிடையாது. ஆனால் மற்றதெல்லாம் நீங்கள் வேணால் பாருங்கள், சொல்ல கேட்டு பாருங்கள், எல்லாத்துக்கும் அந்த முஸ்லீமிசம், அதாவது இஸ்லாமிசம், புத்தியிசம், இந்துயிசம் அப்படின்னு தான் வரும். எல்லாமே இசம் தான். இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்டியானிட்டி மட்டும் அது தேவனால் உருவாக்கப்பட்டது. நிறைய பேருக்கு அது புரிய மாட்டுது. அவங்க என்ன செய்கிறாங்க, அதோடு தான் சேர்ந்து இதை பார்க்குறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவம் என்று சொன்னால் இன்றைக்கும் அதை ஒரு மத கண்ணோட்டத்தில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்க்குறதுனால தான் அதிகமாக அதில் நெருங்கி வரத்துக்கு யோசிக்கிறாங்க. நோ, நெவர். நான் சொல்கிறேன், அப்படி கிடையவே கிடையாது. சில தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக மட்டுமல்ல, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு வழிவகுத்து நமக்காக வாழ்ந்து காண்பித்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அது மட்டும்தானா? மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு என்பதை நமக்கு வகுத்து தந்தவர் மட்டுமல்ல, அதை நிரூபித்து காண்பித்தவர் நம் இயேசு. அது என்ன, அது எப்படி என்று சொன்னால், மரணம்னா எப்படி இருக்குன்றதை அவரே மரணத்தை ருசி பார்த்தார் இயேசு. அதுக்காக தான் அவர் மரித்தார். அவர் மரிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் மரிக்காமலே இருந்திருக்கலாம். அப்படி ஒரு வேலை பரலோகத்துக்கு போகணுன்னா மரிக்காமலே போயிருந்திருக்கலாம். வேதத்தில் பார்க்குறோம், ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக எழுதியிருக்குது. புரியுங்களா? எத்தனை பேர் எலியா அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். ஏன் அதே மாதிரி இயேசும் போயிருக்கக்கூடாது? இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அப்போ ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு மரணம் என்பது உண்டு என்பதை காட்டினார். அதே சமயம் நிறைய பேருக்கு மரணத்தை பற்றி மரணம் மட்டும்தான் அவங்க நம்பிக்கையாக இருக்குது. அதாவது என்றைக்காக இருந்தாலும் நம்ம மரித்து போகிறோம், என்றைக்காக இருந்தாலும் நமக்கு மரணம் உண்டு என்பது எல்லாருக்கும் தெரியுது. அது யாரும் மறுக்கலை. ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கை தொடரும் என்பதை இன்னும் சில கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த நம்பிக்கை கிடையாது. அப்படின்னா என்னன்னு, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்புகிறாங்க, அறகுறையாக நம்புகிறாங்க. அறகுறையாக தான் அந்த நம்பிக்கை இருக்கிறத தவிர ஒரு முழு நம்பிக்கையாக அதன் மேலே நம்பிக்கை வைக்க முடியல அவங்களுக்கு. நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அது காரணம் இருக்குது. அவங்க அதை முழுசாக நம்பியிருந்தாங்கன்னா, அப்படி ஒரு நித்தியம் உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை
அவங்க நிச்சயமாக முழுசாக அவங்க நம்பியிருந்தாங்க என்று சொன்னால் அது அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இந்த உலக வாழ்க்கையிலே அது பிரதிபலித்து காட்டுவார்கள். அந்த நம்பிக்கை குறைவாக இருப்பதனாலையும் சரியான நம்பிக்கை இல்லாதனால தான் இன்றைக்கு யாராவது மரித்தாலும் சிலர் அதிகமாக அழுது புலம்புறாங்க. சிலருக்கு மரணத்தை பற்றியதான ஒரு பயம் வருகிறது. நம்ம மரித்து விடுவோமோ என்று பயம் வர்றதுக்கு காரணமும் அதுதான். இப்படி ஒரு நம்பிக்கை நிச்சயம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க, சாவறதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. அநேகருக்கு பாருங்கள், நம்ம சத்துருவோமா என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த பயம் வருது. காரணம் என்ன? நிச்சயத்தை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நம்ம அங்கே போகணும், நம்ம அங்கே போவோம் என்கிற ஒரு முழு நிச்சயம் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் வாழணுன்ற ஆசையும் விருப்பம் தான் இருக்குது. இதெல்லாம் தப்புங்களா என்று சொன்னால் நான் தப்பு என்று நான் சொல்லலை. அதே சமயத்தில் இயேசு நமக்காக வாழ்ந்து காண்பது என்னென்னா, நான் எப்படி மரித்தனோ அதே போல் உங்களுக்கு ஒரு மரணம் வரும், நான் எப்படி உயிர்த்தெழுந்தனோ அதே போல் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக தான் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பாவ மன்னிப்புக்காக மட்டும் அல்ல, நம்மை மீட்பதற்காக மட்டுமல்ல, இதை நம்ம எல்லாவற்றையுமே ப்ராக்டிக்கலாக அனுபவ ரீதியாகவே நம்ம உணர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து மட்டுமல்ல, அதை ப்ராக்டிக்கலாக செய்தும் காண்பித்துட்டார். ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுறார் மரணத்தை எப்படி இருக்குன்ற சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். இதை பற்றி ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, எல்லாருக்கும் மரணம் வருது, எல்லோரும் ஒரு நாள் நம்ம மரணத்தை சந்திக்க தான் போகிறோம். ஆனால் என்றைக்காவது நம்ம எங்கே மரிப்போம், எப்போ மரிப்போம், எப்படி மரிப்போம் என்று யாருக்காவது தெரியுமா? வேர் வில் ஐ டை, வென் வில் ஐ டை, ஹவ் வில் ஐ டை? நம்ம என்றைக்கு அந்த மரணத்தை சந்திக்க தான் போகிறோம். எப்படி? நான் எங்கே மரிப்பேன், எப்போ மரிப்பேன், எப்பொழுது மரிப்பேன் யாருக்கு தெரியும்? நம்ம எப்போ சாவுன்னு யாருக்கு தெரியும்? நம்ம கையில் இருக்குது. எந்த இடத்துல மரிப்பேன்னு சொல்ல முடியுமா? நம்ம எல்லோரும் விருப்பப்படுறது நம்ம சொந்த வீட்டில், சொந்த ஊரில், நம்ம வீட்டில் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அது நடக்குதா? சில பேர் ஹாஸ்பிட்டலில் இறந்துடுறாங்க, சில பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. யோசிச்சுட்டு பாருங்களேன். நம்ம செய்திகளை கேள்வி போடுறோம் தானே. நடந்து போயிட்டு இருக்கும்போதே இறந்து போகிறாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. எத்தனையோ செய்திகளை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். எந்த நாளில், எந்த இடத்துல நமக்கு எப்படி மரணம் வரும்ன்று யாருக்கு தெரியும்? யோசித்து பாருங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, மரணத்தில் 2 விதமான காரியங்கள் இருக்குது. சம் வில் டை ஹாப்பி இன் காட். ஒரு சிலர் மகிழ்ச்சியாக மரிக்கிறார்கள், சிலர் சந்தோஷத்தோடு மரிக்கிறாங்க. அப்படியான்னு கேட்குறீங்களா? இருக்கிறாங்க, பைபிளில் இருக்குது, பைபிளில் இருக்குது. இன்றைக்கு அதே போல் நிறைய தேவ மனுஷர்கள் மரணத்தை சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து ஏஞ்சல்கள் அழைப்பதும், ஏஞ்சல்கள் பாடுவதும், ஏஞ்சல்கள் அழைத்து சொல்கிறதும் பண்ணார பார்த்து மரித்து போனவங்கெல்லாம் சாட்சிகள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. நான் சமீபத்தில் நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு தேவ மனுஷன், வயதானவர் தான், தன் வீட்டில் இருக்க தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டாராம், தன்னுடைய மகன் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லோரும் ஒரு நின்று பாட்டு பாட சொன்னாராம். எல்லோரும் பாட்டு பாட சொன்னார். பாடினாங்க, வேதம் வாசித்து எல்லோரும் ஜெபம் பண்ணாங்களும், இவரும் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும்போது கண்ணை தானே மூடுவோம், எல்லோரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாலும் இவரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாராம். ஒரே அடியாக மூடிட்டார். அவ்வளோதாங்க, இறந்துட்டார். இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது ஆச்சரியமாக இல்லை? இது அவர் கூப்பிட்றாருங்க, நல்ல சுயநினைவோடு பிள்ளைங்க எல்லோரும் வாங்க, எல்லோரும் என்ன நில்லுங்கன்றார். எல்லோரும் பைபிள் படிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. இவர் ஜெபம் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பார்ப்பாங்க. கண்ணை திறந்து பார்த்தா இல்லை, இவர் தூங்குறது மாதிரியே இருக்க. தட்டி பார்க்குறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க, எழுப்பி பார்க்குறாங்க, இல்லை, மறுமைக்குள் பிரவேசிச்சிட்டார். இது என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கள்.
இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்குறது இல்லை. இப்படி எத்தனை பேர் நீங்கள் நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனால் எத்தனை பேர் இப்படிலாம் மறிக்கணும், இப்படி ஒரு மரணம் நமக்கு வரணுன்ற ஆசை இருக்குது? யோசித்து பாருங்கள். இது என்னது? ஆயத்தமுள்ள மரணம்னு நான் சொல்கிறேன். மரிப்பதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறாரு. எத்தனை பேர் மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? மரணத்தை சந்திக்க எத்தனை பேர்? என்னங்க இந்த நாளில் இதை பற்றிலாம் சாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சில காரணங்களை, இந்த காரியங்களை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கவனிங்க, இந்த மரணம் என்பதை பற்றி நீங்கள் ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்பது தான் எல்லாரும் நினைக்கிறோம். எல்லாரும் நினைக்கிறது அதுதான். ஏன்னா அவங்க திரும்ப பார்க்க முடியாது, திரும்ப பேச முடியாது, அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க என்பது தான் நம்ம நிதர்சனமான உண்மை. அதனால் நம்ம எல்லோரும் அதை குறித்து கவலைப்படுறோம், பயப்படுறோம், ஒரு கலக்கம் இருக்குது, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போகணுமா என்று சொல்லி. ஆனால் தேவனை அதிகமாக நேசிக்கிறவங்க அப்படி கலங்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவனிங்க, மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு துவக்கம். உன் வாழ்க்கையினுடைய துவக்கம். என்ன துவக்கம்? இங்கே பாருங்க, இங்கே கண்ணை மூடுறோம், அங்கே கண்ணை திறக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டீங்க, பரலோகத்தில் நீங்கள் ப்ரெசண்ட் ஆகிட்டீங்க. இந்த உலகத்தில் உங்களை யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லேன்னு ஐயா. அங்கே பரலோகத்தில் போனீங்கன்னா உள்ளேன்னு ஐயா. இந்த உலகத்தில் நீங்கள் வசிக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறதில்ல இங்கே தார் ரோடு. என்னது? இந்த உலகத்தில் நீங்கள் அதிகபட்சமாக பார்க்குறது தார் ரோடு. ஆனால் நம்ம கண்ணை மூடி கண்ணை திறந்தால் அங்கே பார்க்குறது என்னது? தங்கத்தால் போட்ட ரோடு. புரியுதுங்களா? எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் கண்ணிமைக்கும் நேரத்திலே கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? மறுரூபமாக்குவாராம். எது என்னது? என்ன? கண்ணை மூடி கண்ணை திறக்கலாம். அப்படி அது கண்ணை மூடி ஒரு செகண்ட்லேயே நம்ம மாறிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மகிமையை நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இயேசு அந்த மரணத்தை ருசி பார்த்தார், அந்த மரணத்தை சந்தித்தார். அந்த மரணத்தை சந்தித்ததோடு மட்டுமல்ல, என்னை போலவே நீங்களும் உயிர்த்தெழக்கூடியவர்களாக தான் இருக்கிறீங்க, இருப்பீங்க. இதே போல் நான் உங்களையும் உயிர்த்தெழ செய்வேன் என்பதையும் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். இது உண்மை, இது சத்தியம். அதை நம்புவது பெரிய விஷயம் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவது பெரிய விஷயம் இல்லை. நமக்கும் அந்த அனுபவம் வேண்டும், நமக்கும் அந்த அனுபவம் உண்டு, நமக்கும் ஆண்டவரை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கைத்தான் கிறிஸ்தவம். இன்றைக்கு நாம் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், இந்த கிறிஸ்டியானிட்டி இந்த ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா நம்ம இயேசுவை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்கள் அவர் விருப்பப்படி இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாமே. எதற்காக நம்ம இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுறோம், இயேசுவை வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? இது நிலையில்லாத வாழ்க்கை. நமக்கு நிலையான ஒரு இடம், நிலையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்தாராம்? நமக்காக வைத்திருக்கிறாராம். நமக்காக வைத்திருக்கிறாராம். நீங்கள் கண்ணை மூடினதுமே உங்களை வரவேற்பதற்காக தேவ தூதர்கள் வந்து காத்திருப்பார்களாம். நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாகி நீங்கள் மரணத்தை சந்திக்க இங்கே ஆயத்தமாக இருப்பீங்க. ஆயத்தமுள்ள மரணத்தை பற்றி சொல்கிறேன். நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நீங்கள் கண்ணை மூடினதுமே தேவ தூதர்கள் வந்து உங்களை என்ன செய்வார்கள்? அழகாய் உங்களை அழைத்து சென்று போவார்களாம். நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், டெவில் வில் மீட் டு ஹெல். டெவில், பிசாசு என்ன செய்வான்? உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போவான். நீங்கள் கர்த்தருக்குள்ள மரிக்கிறதா இருந்தால் தேவதூதர்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு மகிமையானது, சந்தோஷமானது, பிரியமானது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 54வது வசனத்தை பாருங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது, அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது. இது என்ன செய்யும்? சாவாமையும் தரித்து. இந்த சரீரம் அழிந்து போகிறது. இயேசு
அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய மரணத்தை அவர் ஜெயித்தார், சாவை அவர் ஜெயித்தார். எனவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் மீது விசுவாசமாக நம்பிக்கை இருக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய மகிமையை நினைத்து நாம் அவருக்காக வாழணும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நமக்காக வாழ்ந்தார், நமக்காகவே வாழ்ந்தார். இயேசு நமக்காக தான் வாழ்ந்தார். இன்றைக்கு இயேசு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். என்ன செய்கிறாரு பரலோகத்தில் தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்தில் இயேசு என்ன செய்கிறார்? யார் சொல்கிறீங்க? வெரி குட். பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எங்க போறாரு? எதுக்கு போறாரு? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி போயிட்டாரு. நான் இப்போ கேட்குறேன், இப்போ அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இப்பவும் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். இப்போவும் நமக்காக வேலை செய்கிறாரு. இப்போவும் நமக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும்போதும் அவர் நமக்காக தான் வாழ்ந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணட்டும். நான் உங்களை கேட்குறது என்னென்னா, நாம் அங்கு போவதற்கு ஆயத்தமா? நாம் அங்கே போகிறதுக்கு ஆயத்தமா? நிறைய பேருக்கு போகிறதுக்கு ஆசை இருக்குது. இப்போ எல்லோரும் கை தூக்குவீங்க. இப்போ யாரெல்லாம் அங்கே போகணும் ஆசை அப்படின்னு கேட்டால் என்ன செய்வீங்க? உடனே டக்குன்னு எல்லாம் கை தூக்குவோம். நான் உங்கள் கை தூக்க சொல்லலைங்க. யாருக்கெல்லாம் அங்கே போகிறதுக்கு ஆசை இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ எனக்கு ஆசையாக இருக்குது. நான் திரும்ப கேட்பேன் அடுத்த கேள்வி, யாரெல்லாம் அங்கே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்கன்னாக்கா எல்லாம் இப்படி திரும்பி திரும்பி பக்கத்தில் பார்ப்பீங்க, மேலே பார்ப்பீங்க, கீழே பார்ப்பீங்க. என்னது அது? நீங்கள் ஆயத்தம் இல்லை என்பது மட்டுமல்ல. ஆயத்தம் இல்லை என்று சொல்லுதுன்னா ஆர்வம் இல்லை என்று நான் சொல்ல வரல. நிறைய பேருடைய மனசில் இருக்கிறத சொல்கிறேன். ஏங்க அதுக்குள்ளேயே பரலோகம் போகணுமா? அதுக்குள்ளேயே என்னை பரலோகத்துக்கு அனுப்பிடுவார் போல் இருக்கே, அதுக்குள்ளேயே என்னை போக சொல்கிறீங்களா? போகணும் தான், ஆனால் என்னது இப்போ வேண்டாம். போகணும்னு ஆசை இருக்குது. அப்போ என்ன ஆசை இருக்குது? இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து, இன்னும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நம்ம அனுபவித்து, நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துட்டு தான் போகணுன்ற விருப்பம்தான் நிறைய பேருக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு வாழ்ந்தது போதும், இருந்தது போகணும், நான் போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மன திடம், துணிச்சல், தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் கை தூக்க சொல்லலை. ஏன் பாவம் உங்களை நான் பொய் சொல்ல வச்சுக்கிட்டு உங்களை சங்கடப்படுத்த விரும்பலை. கை தூக்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு சங்கடத்தை உருவாக்கும். 4 பேர் தூக்குவாங்க, தூக்காதவங்களும் அப்படி மாதிரி பார்ப்பாங்க. இது என்னத்துக்கு? வேண்டாம். உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டுடுறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்படி நான் சொல்வதனால நம்ம சீக்கிரமாக அங்கே போகணுன்றதுக்கு நான் சொல்லலை. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், நம்ம என்றைக்கும் எப்பொழுதும் அங்கே போவதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நான் எப்பவும் போக தயாருங்க. அப்படி சொல்லக்கூடிய நம்பிக்கையும் திடமும் தைரியமும் எப்பொழுது வரும்? எப்போ வரும்? அவரை அறிகிற அறிவையினால் நம்ம நிரப்பப்படும் பொழுது தான். நம்ம இன்னும் அதை முழுசாக அறிஞ்சிக்கல. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையை, அந்த மகிமையை இன்னும் முழுசாக அறிந்து கொள்ளாததுனால தான் நம்முடைய மனசு இன்னமும் கொஞ்சம் தடுமாறுது, கொஞ்சம் தயங்குது. காரணம் டோட்டலாக யாருக்குமே விருப்பம் இல்லை என்று நான் சொல்லிட முடியாது. உங்களை நான் குறைச்சி மதிப்பிடவும் இல்லை. எல்லாருக்கும் உள் மனசில் ஒரு ஆசை இருக்குது, யாருக்குமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருடைய மனசில் என்ன இருக்கு? ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. பட் என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை. அந்த மனசு ஏன் அந்த தடுமாற்றத்துக்குள்ளே இருக்குது என்று சொல்லி கேட்டால், நம்ம இன்னும் முழுசாக அதை அறிஞ்சிக்கிறோம். இங்கே இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அறிந்து கொண்டது போல நம்ம என்ன செய்யலை? நம்ம என்ன அறிந்து கொள்ளலை. இந்த உலக காரியங்களில் இருக்கிற ஒரு ஈடுபாடு அந்த பரலோக காரியங்களில்
சற்று குறைவாக இல்லைன்னு நான் சொல்லலை, சற்று குறைவாக இருக்கிறது. அதுதான் காரணம். எனவே இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு திரும்பவும் வாருங்கள், சொல்கிறேன். அதில் 19வது வசனத்தை மீண்டும் படிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கும் பொழுது இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சரி, கவனிங்க. எங்கே வந்தார், எப்போ வந்தார், எப்படி வந்தார், எதற்கு வந்தார்? பார்த்துங்க, இவ்வளோ காரியங்கள் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே கல்லறையை விட்டு உயிரோடு எழுந்து கலிலியாவுக்கு போய்விட்டதாக சற்று முன்பு நாம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவும் காணாமல் போயிட்டா இருப்பேன். அவர் இன்னும் யாரும் போய் பார்க்கல. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. தேவதூதன் சொன்னாரே தவிர, தேவதூதன் சொல்கிறாரு அவர் உயிர் தந்துட்டார் போயிட்டார். ஆனாலும் இவர்கள்லாம் ஓடினாங்க, போனாங்க, பார்த்தாங்க. உயிர் தெழுந்தாருன்றதும் தெரியுது. நல்லா கவனிங்க, உயிர் தெழுந்துட்டாருன்னு தெரியுதுங்க. உயிர் தெழுந்த இயேசு கடந்து போயிட்டார், அவ்வளோதான். இப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க? இவங்களுக்குள்ள என்ன நடந்தது பாருங்கள். இந்த சீஷனுடைய காரியத்தை பாருங்கள். சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் இவங்கெல்லாம் பயத்தோடு உட்காந்துருக்காங்க. எதுக்கு பயப்படணும்? ஏன் பயப்படணும்? எதுக்காக அவங்க பயந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? பல காரியங்கள் இருக்குது அதில். இயேசுநாதர் உசுரோடு இருக்கும்போது அவர் மேலே ரொம்ப அதிகமான பாசம், நேசம் வச்சாங்க, மதிப்பு வச்சுருந்தாங்க, நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னது, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. என்ன கவலை இல்லை? நமக்கு இயேசுநாதர், இயேசப்பா நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் ராஜாவாக போகிறாரு. அவர் யூதருடைய ராஜான்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஆளப்போகிற ராஜா, ராஜாதி ராஜா நம்ம கூடவே இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் எப்படியாவது சீக்கிரமாக ஒரு ஆட்சி அமைச்சாருனாக்கா அட்லீஸ்ட்டு என்ன ஏதாவது ஒரு பதவி, ஒரு அமைச்சர் பதவியாவது கிடைக்காதா? ஒரு துணை முதல் பதவியோ, என்ன கேபினெட் அமைச்சரோ ஏதாவது ஒன்று கிடைக்காதா? ஒன்று நான் கற்பனையாக பேசுகிறேன். இதுபோல் எதாயிலும் ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கும். அதனால தான் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, அவர் கூடவே சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆண்டவரும் அவங்களை சும்மா போடலை, பட்னியாக போடலை. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேரை போஷிக்க வைச்சதோடு மட்டுமல்ல, இவர்களையும் கொஞ்சம் திக்கு முக்காடாக வச்சுட்டார். சீசர்லாம் பார்த்து எல்லாம் பிரமிச்சு போனாங்க. ஏன்னா 12 கூட நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல ஸ்டாக்கு. இது போல் அநேக அற்புதங்கள் மூலமாக இவங்களை கொஞ்சம் திண்டாட, திக்கு மூக்காட வைத்தார் இயேசு. இதெல்லாம் பார்த்து திணறி போய் தான் என்ன பண்ணாங்க? இயேசுனா இருக்கும்போது ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி ரொம்ப ஹாயாக போயிட்டு இருந்தாங்க. போகிற இடங்கள்லாம் விருந்து தான். போகிற இடங்கள்லாம் என்னது, பஸ்காவை ஆசிக்கிறாரு, அங்கே ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றாங்க, விருந்து பண்ணார், இப்படிலாம் எழுதியிருக்குது இல்லைங்களா? அப்படி எங்கே பார்த்தாலும் போகிற இடத்தெல்லாம் நல்ல சாப்பாடு, எல்லாம் ஜோகபோக வாழ்க்கை வந்துட்டுருக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார் இந்த இயேசுநாதர். உயிர்த்தெழுந்துட்டாருங்க. உயிர்த்தெழுந்தாலும் கூட இவங்களுக்கு என்ன பயம்? நீங்கள் இப்போ சொல்லுங்கள். இயேசு இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரு? சரியா, இருந்துட்டு போட்டோம். இவங்க ஏன் பயப்படுறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசுநாதருக்கு நடந்த கதி நமக்கும் நடக்கும். நமக்கு என்ன கதி ஆகுமே தெரியல. அவரை பிடிச்சி இப்படிலாம் பண்ணிட்டாங்க, நம்ம அவர் கூட இருந்ததுனால நமக்கும் இதே போல் பிரச்சனை வரும் என்கிறதான ஒரு பயம் அங்கே எழுதியிருக்குது. யூதர்களுக்கு பயந்துனாங்க. இவங்க எதுக்கு யூதருக்கு பயப்படணும்? இவங்க என்ன செய்தாங்க? அப்போ நம்மையும் பிடிச்சி இப்படி செஞ்சுருவாங்களோ என்கிற பயம். சரி, பயம் வந்துச்சு. பயம் வந்ததுனால என்ன செய்தாங்க அவங்க? பயம் வந்ததுனால என்ன செய்தாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. கதவுகள் பூட்டி இருக்குதுங்க. ஆமாம், தப்பி தவறி யாரும் தட்டி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு பத்திரமா உள்ளே இருக்கிறாங்க. இயேசுவை சிலுவையிலே அறையும் பொழுது, சிலுவை சுமந்து கொண்டு போகும்போதும் சரி, அவர் சிலுவையில் அறையும் போதும் சரி, இப்போ இங்கே இந்த வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்களே இந்த சீசர்களே, என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா என்ன செய்தார் என்று? தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. வசனம் இருக்குதுங்க. அவங்க தூரத்தில் நின்று பின் சென்றார்கள் தான் இருக்குது, கூடவே போகலை.
தூரத்திலிருந்து தான் பேதுரு பார்க்குறான், இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு. எல்லாருமே எட்ட இருந்து தான் வேடிக்கை பார்த்தாங்க, யாருமே அவர் கூட இல்லை. கவனிங்க, என்னாச்சு? இப்படி வேடிக்கை பார்த்த கூட்டம், ஆண்டவரை விட்டு விலகி போன கூட்டம், இவங்களை தேடி இயேசு என்ன செய்கிறாரு? என்னது? அவங்க வீட்டுக்கு போகிறாரு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்களேன். இப்போ யாராவது இயேசுநாதர் வீட்டுக்கு வரணும் என்று சொல்லி வேண்டிக்கிட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு இதாக பேசுகிறேன். இந்த வசனத்தை பாருங்கள். இப்போ எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஐயோ இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு வேண்டிக்கிட்டாங்க. ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள். அவங்கவுங்க உசுரை கையில் பிடிச்சிட்டு பயத்தோடு என்ன பண்ணுறாங்க? நடுக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க? யாரும் வந்துடக்கூடாது, யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கதவே தாப்பா போட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க இயேசு வருவார் என்று அவங்க நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அவர் தான் போயிட்டார், நம்மளை விட்டுட்டேன். அவங்க கதை என்னன்னா, அவர் போயிட்டாருப்பா அப்படின்ற கணக்கில் வந்துட்டாங்க. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கின்ற அந்த ஒரு தெளிவு இல்லை அவங்களுக்கு. பாருங்கள், எந்த சூழ்நிலையில் அவரை ஆண்டவர் சந்திக்கிறார் என்று நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை பயத்தோடு இருக்கும்போது, பயத்தின் மத்தியில் இயேசு அவர் எங்கே வந்து நின்னார்னு போட்டிருக்கு? எங்கே வந்து நின்னாருங்க? அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறாருங்க. அவங்க நடுவில் வந்து நிற்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில் நடுவில் வந்து நிற்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்காவிட்டாலும், அவரை அழைக்காவிட்டாலும், அவரை தேடாவிட்டாலும், இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு கடினமான, அதுக்காக நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, உங்களால் ஜெபிக்க முடியல, உங்களால் யாரையும் கூப்பிட முடியல, உங்களால் எதையும் செய்ய முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்தம்பிச்சு போயிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் நடுவிலே வந்து நின்று உங்களை பார்க்க, விசாரிக்க, சந்திக்க அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மையை நான் 2 வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க, என்ன செய்வார்? ஒரு வேளை நீங்கள் சிலர் சொல்லுவாங்களே, அதாவது நான் விசுவாசிக்கு தான் நான் பேசிட்டு வரேன், என்னால் ஜெபிக்க முடியலைங்கன்றாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள் கடினமான, கஷ்டமான, மனசில் ஒரு இறுக்கம், ஒரு பாரம் வரும்போது ஜெபம் வராது, ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க தோணாது, ஜெபிக்கக்கூடாது என்ற எண்ணம் இல்லை, ஜெபம் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப சிலர் ஸ்டன் ஆகிடுவாங்க. அதுபோல் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த நிலையில் கூட ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு. கவனிங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் யாரையாவது பார்க்கணுன்னு சொல்லி, இல்லை அது யார் வீட்டுக்காவது போகணும்னு என்று சொன்னால், நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்க, நீங்கள் எந்த ஒரு வீட்டுக்கு போகிறதா இருந்தா, நான் இயேசுநாதர் போனது மாதிரி போகிறதா இருந்தால், முதலாவது உங்கள் மனசில் எப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் நீங்கள் அங்கே போவீங்க? ஒரு வீட்டுக்கு போகணுங்க, அது உங்களுடைய மக வீட்டுக்காக இருக்கலாம், பேரப்பிள்ளை வீட்டுக்காக இருக்கலாம், என்ன உங்கள் உறவுக்காரங்க வீடாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க வீடுங்க. ஒருத்தன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது உங்கள் மனசில் என்ன எண்ணம் வரணும் என்று சொன்னால், முதல்ல விருப்பம், இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் இருந்தால் தான் நமக்கு போக முடியும். ஒரு போக வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு கரிசனை, ஒரு அஃபெக்ஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய மனசில் இருந்தால் தான் ஒருத்தங்களை போய் பார்க்கணுன்ற விருப்பமே இருக்கும். சில பேர் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அவங்கள போய் இன்னும் பார்க்கலையான்னு. பார்க்கணும் தான், பாருங்க, பார்க்கணும் தான், பார்ப்போம். அப்போ என்ன காரணம்? அப்போ என்ன இல்லை? அவங்கள போய் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்க்கக்கூடாது என்றெல்லாம் இல்லை, பார்க்க வேண்டாம்னு அவங்க என்ன சொல்லலை, நினைக்கல, அவங்க அப்படி நினைக்கல, ஒரு விருப்பம் இல்லை. இதே பாருங்கள், நிறைய பேர், சில தாய்மார்கள் இங்கே இருக்கீங்க, நிறைய பேர் அவங்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து விட்டு, நான் சொல்கிறது பெண் பிள்ளைகளை சொல்கிறேன், பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளையை பார்க்கணும், அந்த ஒரு ஆர்வத்துக்கு நான் சொல்ல வருது. அதே போல் பெண்ணுக்கும் சில இருக்குது, அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும். அது என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆர்வத்துக்கு நான் சொல்ல வரேன். ஆசை,
ஆர்வம் விருப்பம் இருந்தால் தான் எப்படியாவது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடணும். என்னது ஒரு ஃப்ளையிங் விசிட் மாதிரி, என்னது சும்மா ஒரு கொஞ்ச நேரமாவது போய் பார்த்துட்டு வந்தால் தான் மனசு தாங்குன்ற எண்ணத்தில் சில பேர் இருக்கீங்களே. அந்த அனுபவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களே. நான் எங்கே வர்றேன்னா, அப்போ இயேசு இவர்களை பார்க்க வராருன்னு சொன்னால் இவர்கள் மீது ஆண்டவர் இயேசுக்கு என்ன இருந்திருக்குது, இவங்களை பார்க்கணுன்ற விருப்பம் இருந்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். எப்படி இது? நான் தான் முன்பே சொன்னேன், இவர்களை மறந்துவிட்டு, யாரை மறந்துவிட்டு? இயேசுவை மறந்து விட்டாங்க. இயேசு பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது தூரத்தில் நின்றாங்க. இது எல்லாவற்றுக்கும் உச்சமாக பேதுரு என்ன செய்தார்? 3 முறை மறுதலிச்சார். யாராவது அவங்க மூஞ்சில் முடிப்பாங்களா? நான் ஒரு மனுஷிகமாக பேசுகிறேன். இப்படிலாம் பேசின ஒரு மனுஷனை போய் பார்க்கணுமா? ஏன்னா இப்படிலாம் சத்தியம் பண்ணி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டா அவனை போய் நாம் பார்க்கறத சே கூப்பிட்டா கூட போக மாட்டேன். கூப்பிடாம இயேசு போயிருக்காரு. அதை தான் சொல்கிறேன். இவங்க யாரும் அழைச்சாப்பா இயேசுவை? யோசித்து பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்கள் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், அன்பு உள்ளவராய் இருக்கிறார், பாசம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போனாலும் சரி, தேவன் உன்னையும் உங்கள் வீட்டையும் உன் குடும்பத்தையும் சந்திக்கும்படியாக உன் நடுவிலே அவர் வந்து இருப்பார். கவனிங்க, இயேசு உங்கள் நடுவிலே நீங்கள் இருக்க வேண்டும், உங்கள் நடுவிலே அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சரிங்களா? நீங்கள் உலகத்துக்கு இடம் தரக்கூடாது. ஒரு வேளை உங்கள் நடுவில் உலகம் இருக்கும் என்று சொன்னால் இயேசு ஒரு ஓரத்தில் தான் இருப்பார். நீங்கள் உலகத்துக்கு விலகி இருப்பீங்க என்று சொன்னால் இயேசு உங்கள் நடுவில் இருப்பார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உங்கள் நடுவில் இருக்கணுமா? அவர் பாட்டு ஒரு பக்கமாக வந்து இருந்துட்டு போட்டுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சில கிறிஸ்தவர்களை செய்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு மனுஷரையும் உலகத்தையும் பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நல்ல காரியங்களாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், துக்க காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, புரியுதா? இன்றைக்கு உலக வழக்கத்தின்படி உலகத்தை பிரியப்படுத்துவதற்காக, உலகத்தாரை திருப்திப்படுத்துவதற்காக உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் செய்ய வைத்துட்டு கடைசியாக வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்களேன். எங்கே வச்சுருக்குறாங்க ஆண்டவரை? ஒரு மூலையில், ஒரு ஓரத்தில். இவங்க பண்ணாத கூத்தெல்லாம் பண்ணிட்டு இதில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்களுடைய நினைப்பு என்னென்னா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்து இறங்கிடும். நீ யாரை நடுவில் வச்சுருக்கிற? உன் நடுவில் யார் இருக்கிறது? நடுவுன்னா மையம். அப்போ உன் வாழ்க்கையில் உன்னோட மைய பகுதியாக இருக்கிறது எது? யார்? அவர் உன் நடுவில் இருக்க அவர் விரும்புகிறார். அவரை நீ ஓரம் கட்டி வைக்கிறிய, அவரை ஒதுக்கி வைக்கிறிய, அவர் ஓரத்தில் இருந்துட்டு போனால் உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அப்படி செய்கிறாங்க. இதை ஒரு மாடலாக எடுத்துக்கொள்கிறாங்க. இது மாதிரி எங்கேயாவது அங்கே ஒன்று இங்கே நடக்குதா, பரவாயில்ல, இது நல்லா தானே இருக்குதே, இதுவும் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணிக்கலாம், சரி 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 சரி, இவரும் கோச்சிக்குவானா அவரும் கோச்சிக்கு, நீங்களும் கோச்சிக்குவானே, நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜோம் பண்ணி, இல்லை நீங்கள் முன்னாடியே வந்து ஜோம் பண்ணிட்டு போயிடுங்க, நாங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோங்க. என்னது? நீ யாரை துக்கப்படுத்துறீங்க? கர்த்தரையா? அவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை உங்கள் நடுவில் வையுங்க. அப்போ என்ன உண்டாகும்? அந்த வசனத்தை பாருங்கள், என்ன போட்டிருக்குது? இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அப்போ ஆண்டவர் பயத்தோடு கவலையோடு கலக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நாளிலும் நீங்கள் எந்தெந்த காரியங்களிலே சமாதான குறைவோடு இருக்கிறீர்களோ ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு சமாதானத்தை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு மறுபடியும் 21வது வசனம் படிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் நமக்கு என்ன உண்டாயிருக்குது? சமாதானம் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி. அவர் மட்டும் உயிரோடு இருந்து இங்கே இருந்திருந்தாருன்னா அந்த வல்லமை நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி பரிசுத்த ஆவியின் மூலம் உண்டாகிற சந்தோஷம்,
வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்ததன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு அபிஷேகத்தை, சமாதானத்தை கொடுக்குறாரு, அபிஷேகத்தை கொடுக்குறாரு. இன்னொரு காரியத்தை பாருங்கள், 20வது வசனத்தில் இருக்கு பாருங்க. 20வது வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நான் முதல்ல பார்க்க அந்த கடைசி வார்த்தையை பாருங்க. அதில் பார்த்தோம் சமாதானத்தை, உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே நான் பார்க்குறோம் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் எதற்காக உங்களை சந்திக்கிறார், எதற்காக சீஷர்களை சந்தித்தார் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களை அழைக்காத பட்சத்திலேயே ஆண்டவர்களை தேடி வந்து அவளை சந்தித்ததன் நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களை கொண்டு அவர்களுக்கு சில பொறுப்புகளை தந்து அவளை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காகவே ஆண்டவர் அவளை உருவாக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை தந்து அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், 23 பார்க்குறோம். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். சரி, அப்போ அவர்கள் மன்னிக்கின்ற அதிகாரத்தை கொடுத்தார் என்று நான் சொல்ல வரல. அவர்கள் இனி ஆண்டவர் இந்த உலகத்திலே இல்லாமல் இருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் அவளுக்கு சொல்லி கொடுக்குறார். இதே சம்பவம் திரும்பவும் நடக்குது பாருங்கள். அதில் ஒரு சீசன் அங்கே இல்லாததுனால அங்கே நான் பார்க்குறோம் 26 பாருங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி. பாருங்க, கதவுகள் பூட்டப்பட்டது. ஏங்க அன்னைக்கு தான் கதவு பூட்டிருக்கும் போது இயேசு வந்துட்டு போனாரா? இன்னும் அந்த மையம் நீங்களே பாருங்கள், திரும்பியும் கதவு பூட்டி தான் வச்சுருக்காங்க. இயேசு வந்துட்டு போயிட்டார். போய் 8 நாள் கழிச்சு பார்க்குறோம் இன்னொரு சம்பவம் நடக்குது. அப்போவும் நான் இந்த சம்பவத்தை நான் திரும்ப உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருது என்னென்னா பாருங்கள், பூட்டப்பட்டிருக்கிற கதவு திறந்த வாசல் வழியாக உள்ளே போகலை. அதுதான் ஒரு முக்கியம். அப்போ உயிர்த்தெழுந்ததுனால, இதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் மனுஷீகமாக மாம்சத்தில் இருந்தது போல இருந்திருந்தாங்க இந்த வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்க முடியாது. அவர் உயிர்த்தெழுந்ததுனால அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக அந்த வல்லமையை வெளிப்படுத்த வண்ணமாக, தனக்குள்ளே என்ன வல்லமை இருக்குது என்பதை வெளிப்படுத்த வண்ணமாக, ஆண்டவரே நீ எங்கே பூட்டி வச்சுருந்தாலும் சரி அதையும் தாண்டி நான் உள்ளே வர முடியும். கதவு ஆனால் பூட்டி தான் இருக்குது. என்ன ஆச்சரியமாக இல்லை இந்த காரியம்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கக்கூடாமல் எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ, எதையெல்லாம் தடையாக இருக்குது என்று நினைக்கிறீங்களோ, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் பிரச்சனையிலே நீ அழைக்காத பட்சத்திலையும் கூட வந்து அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அங்கே வந்து உன் நடுவிலே வந்து நிற்பார் அவர். புரியுங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உன் பிரச்சனைகளை கண்டு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வந்து உன் நடுவிலே நிற்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னது? எங்கள் யூதர்கள் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்களோ என்ற பயத்தில் தான் இருந்தாங்க. அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் தான் இயேசு அவங்க வீட்டுக்குள்ளே வருகிறாரு. பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ளே வராரு. நான் சொல்ல, உங்கள் இதய கதவை நீங்கள் பூட்டி வச்சுருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை பூட்டின பிரகாரமே இருந்தாலும் சரி, அதற்குள்ளே அவரால் பிரவேசிக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். அங்கே பார்க்குறோம், இயேசுவை அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பார்ப்பதற்காக அந்த தேவதூதன் அந்த கல்லறையிலிருந்து என்ன செய்தான்? குகையிலிருந்து கல்லை புரட்டி போட்டதாக நான் சொல்கிறேன். அந்த கல்லை மட்டும் அவன் புரட்டி தள்ளாமல் இருந்திருந்தா இயேசு உயிர்த்தெழுந்ததாக அவர்கள் நம்பியிருக்க மாட்டார்கள். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததை அவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தும் வண்ணமாக அந்த கல்லை புரட்டினது போல இன்றைக்கும் அறியாமை என்கிற கல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, உங்கள் சுற்றியுள்ளவர் இருக்கிறது, இன்னும் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த கல்லையும் ஆண்டவர் புரட்டி போடுவார். தடை கற்களை ஆண்டவர் புரட்டி போடுவார். புரியுதா? தடைகளை தகர்த்தேறிய தேவன் உங்களுக்கு முன்பாக
முன்னே செல்கிறார் என்று வசனம் இருக்குது. எனவே என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றத்தை தடை செய்கிற, தடை பண்ணுகிறதான இந்த கல்லறையில் மூடப்பட்டிருக்க கல்லை போல உங்களுக்கு தடையாக இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், அந்த கல்லெல்லாம் நான் புரட்டி போடுவேன். உன் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்துக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்துக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு முட்டுக்கட்டையை போல தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மூடப்பட்டிருக்கிற இந்த கல்லை ஆண்டவர் திறந்து தள்ளி அந்த உயிர்த்தெழுதின் மூலமாக, வல்லமின் மூலமாக உண்டாகிற நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இல்லைங்களா? எனவே அங்கே பார்க்குறோம், பயத்தோடு இருந்தவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இன்றைக்கும் பலவிதமான காரியங்களை எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை நினைத்து, கடன் தொல்லையை நினைத்து, பல பிரச்சனைகளை நினைத்து, என கடன் பாரங்களை பலவிதமான பிரச்சனை நினைத்து கலக்கத்தோடு இருக்கீங்களா, பயத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளை உங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். எனவே அவர்கள் சந்தோஷப்பட்டது போல கர்த்தர் இன்றைக்கும் உங்களை சந்தோஷப்படுத்த வருகிறது. எனவே இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே, அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக அந்த சீசனுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல கர்த்தர் இன்றைக்கும் இந்த நாளிலே உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசிக்க போகிறார். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்தில் நடுவில் இருந்து எல்லா பிரச்சனையும் அவர் தீர்க்க போகிறார், தீர்ப்பார், தீர்த்து வைப்பார். நடுவிலே திரும்பவும் சொல்கிறேன், அவரை நடுவில் வைங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் ஓரமாக வச்சிடாதீங்க. அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா, வரும் பட்சத்தில் அவரை நடுவில் வைங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே மையமாக இருந்து, நடுவிலே இருந்து உங்களை சமாதானப்படுத்தவும், கண்ணீரை துடைக்கவும், பயத்தை போக்கவும், உன் சஞ்சலத்தை நீக்கவும், உனக்கு ஆசீர்வாதத்தை தரவும் கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். இன்றைக்கும் பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே பிரவேசித்த இயேசு உன் வாழ்க்கையிலே பூட்டப்பட்டிருக்கிறதா? திறக்கப்படாத கதவுகள், திறக்கப்படாத வழிகள், திறக்கப்படாத வாசல்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு அதெல்லாம் சாதாரணமான காரியங்கள். கர்த்தர் திறக்கணுன்ற அவசியம் இல்லை. திறக்காமலேயே கர்த்தர் வருவார், திறக்காமலே கர்த்தர் பிரவேசிப்பார், திறக்காமலேயே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். நீ பூட்டப்பட்டிருக்கிற கதவை பார்க்காத, பூட்டையும் பார்க்காதவ கதவையும் பார்க்காத, கர்த்தரை பாரு. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வந்து எங்களைப் போலவே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கல்வாரி சிலுவையிலேயே பாடுகளை பட்டு ஜீவனை விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே மகத்துவமான மகிமையான உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எங்களோடு உயிரோடு இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த நாள் காலத்திலையும் சீஷர்கள் நடுவிலே வந்து, ஆண்டவரே நீருடைய பயத்தை நீக்க நீர் சமாதானத்தை கொடுத்து உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கும் மனசில் பலவிதமான காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற, பயத்தோடு இருப்பவர்களுக்கு பயத்தை நீக்குங்க, கலக்கத்தை நீக்குங்க, கண்ணீரை துடைச்சிடுங்க, கவலையை மாற்றிடுங்க.
சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் மீது நீங்கள் பிரியமாக இருப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாடாத தேடாத சீஷர்களை தேடி போனது போல இன்றைக்கும் உடைய பிள்ளைகளினுடைய குடும்பங்களிலே கர்த்தாவே நீர் அவளை தேடி சென்று அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கும் வார்த்தைகளை வசனங்களை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலமாக மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.